சவுக்கு சங்கர் பேசியது வந்து இது அவதூறுனே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அவதூறு வழக்காக இருந்ததுன்னா வெறுமனே அவதூறு வழக்காக இருந்தால் அது அவதூறுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீதிமன்றத்தில் போய் இது அவதூறு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் குண்டர் சட்டம், கஞ்சா அப்படிங்கிறதுலாம் வந்து அவதூறுக்கான செய்தி வெளியிட்டதற்கான அவதூறுக்கான குற்றச்சாட்டுகளோ அல்லது வந்து வழக்குகளோ அல்ல. அவர் தான் அந்த சேனல் நடத்துகிறார். அப்போ வந்து ஒரு நீங்கள் என்னதான் டிஸ்க்ளைமர் போட்டாலும் கூட, பொறுப்பு துறப்பு போட்டாலும் கூட நீங்கள் கண்டதையும் போட முடியாது. சங்கர் வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு நம்ம தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம் தொடக்கத்திலிருந்தே. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கான எந்த எத்திக்குமே அவர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எல்லாரும் சொன்னதுக்கு பிறகு அவர் சஸ்பெண்டட் கிளர்க்குன்னு அவர் வந்து ட்விட்டரில் போட்டார். அவர் இந்த இன்டர்வியூ வந்து NDTVயில் வந்து கொடுத்து இதை வந்து NDTVயில் போட சொன்னால் போடுவாங்களா? பிரணாய் ராயும் அப்போ இருந்து இப்போ பிரணாய் ராய் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ பிரணாய் ராய் இருந்தால் ஜெனிஃபர் இருக்கார். அந்த காலகட்டத்தில் இது கொடுத்துருந்தாங்கன்னா காரி துப்பிருப்பாங்க. இப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய பணம் அவருக்கு வந்தது அப்படின்னா இவர் ஒன்றும் யூடியூப்லேயோ வந்து இதில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண பணம் வந்துன்னு சொல்ல முடியல. மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது, அதை சொத்து குவிப்பது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் பின்னணியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸாக அவர்கள் தரப்புலேயே சொல்கிறாங்க. நம்ம எதுவும் கற்பனையாக சொல்லலை. ஸோ அவர்கள் தரப்பில் அவர் மனைவியே சொல்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின், அதே மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு நபர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ இதற்கெல்லாம் சேர்த்து தான் வந்து சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகிறார் என்ற பார்வைக்கு அதைத்தான் சொன்னாங்க. இந்த 10 ஆண்டு நிறைவு காலத்தில் வந்து அதானின்னு ஒருத்தர் வந்து எளிய மனிதராக இருந்து இன்னைக்கு உலக பெரும் கோடீஸ்வரராக இருக்காருங்கிற சாதனை தவிர நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு இது பேசினார். ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அதனால் ஒரு பெரிய எழுச்சி, அது வந்து இந்துத்துவ அலை பெரிய அலையில் பொங்கு வந்துச்சா, இல்லை மோடி அலை பொங்கி வந்துச்சான்னா வரல. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கே நேற்று என்ன சொல்லியிருக்காரு, நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில் நினைக்கிறேன் நான், அதில் வந்து இஸ்லாமியனை பிரிக்க நினைக்கிறாங்க, பகைமை உண்டாக்க நினைக்கிறாங்கன்னு அப்படியே வந்து அவரோட பரப்புரை மேனேஜர்னு சொல்லுவாங்க, கேம்பெயின் மேனேஜர்ஸ். அவங்க வந்து அடிக்கடி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும்னு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா எடுத்து கேம்பெயின் மேனேஜர்ஸ் வந்து முதலே சொல்லிட்டாங்க, இந்த முறை வந்து பெரிய எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வந்து இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலைன்னு பெருசாக வந்து தேர்தல் வரைக்கும் ஓடிச்சு. ஊடகங்கள், யூடியூப் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றே விடுவார், அவர் தான் அடுத்த பிரதமர் ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டில் ஆகிடுச்சு. அப்போ பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், இவர்கள் வந்து இந்த மதவாத அரசியலை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போய் அவங்க வந்து வாக்களிக்க முன் வரல. 4 கட்ட தேர்தலையும் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வரலங்க. இந்த தேர்தலையும் காங்கிரஸ் விட்டுருச்சுன்னா, காங்கிரஸ் இல்லை, மூத்த தலைவர்கள் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து வாழ்வா சாவா. ஐத்தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சமீபத்தில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார். அவர் மேலே குண்டாசும் குண்டர் சட்டமும் பதியப்பட்டிருக்குது. பெண் காவலர்களை இழிவாக பேசியதாக அவர் மீது பதியப்பட்ட வழக்கு. இந்த விவகாரத்தில் ரெட்பிக்ஸோடைய ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இந்த விஷயத்தில் ஒரு பக்கம் வந்து திமுகவையும் சாடி விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா இது வந்து திமுக வந்து ஒரு அடக்குமுறை ஏவுது, திமுகவை எதிர்த்து பேசுபவர்களை ஒடுக்குவதற்கான வேலையை பார்க்குது அப்படின்ற மாதிரியான விமர்சனம் வைக்கப்படுது. இன்னொரு பக்கம் இவர்கள் மேலும், சவுக்கு சங்கர் மேலும் வந்து கடுமையான குற்றச்சாட்டுகள், அவர் மேலே வந்து ஊழல் புகார்கள்லாம் வந்து தொடர்ந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு பத்திரிகையாளராக இந்த விவகாரத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தொடக்கத்தில் நம்ம எப்படி இது ப்ரொஜெக்ஷன் செய்யப்பட்டதுன்னா, ஊடகர்கள் மீதான அரசனுடைய அடக்குமுறை அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் செய்யப்பட்டது. ஸோ இது காரணம் என்னென்னா, 2 பேரும் சவுக்கு சங்கர் ஒரு ஊடகர், ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு ஊடகர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் நாம் இன்று அடுத்தடுத்து வரக்கூடிய தகவல்களாக பார்க்கல, நடைபெறக்கூடிய நிகழ்வுகளை நம்ம பார்க்கும் பொழுது இது வெறும் அவதூறு வழக்கு மட்டுமே அல்ல. நீங்கள் அவதூறு அப்படின்னா நம்ம வந்து தொடக்க காலத்தில் முதல்ல ஆனந்த விகடன் பாலசுப்ரமணியம் ஆசிரியர் ஐயா மீது அப்போதைய எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது ஒரு அவதூறு வழக்கு தொடுக்கப்பட்டது. என்னென்னா, அதில் ஒரு அட்டைப்படத்தில் கார்ட்டூன் போட்டிருப்பார். அந்த கார்ட்டூனில் வந்து மேடையில் ஒரு அரசியல் மேடையில் 2 பேர் உட்காந்துருப்பாங்க. கீழே இருந்து 2 பொதுஜனம் பேசிக்கிற மாதிரி. இது 2 பேரில் யார் எம்எல்ஏ யார் எம்பின்னு ஒருத்தர் கேட்பார். இன்னொருத்தர் சொல்லுவார், அந்த பிக் பாக்கெட் மாதிரி இருக்கிறவன் தான் எம்எல்ஏ, ரவுடி மாதிரி இருக்கிற எம்பி அப்படின்னு இது ஒரு கார்ட்டூன் போட்டாங்க. இது வந்து அவதூறு அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைய சபாநாயகர், சட்டமன்ற சபாநாயகருக்கு ஜுடிஷியல் பவர் உண்டு, அரெஸ்ட் வாரண்ட் கொடுக்கலாம் அவங்க.
அவங்க இவரை கைது பண்ண சொல்லிடுறாங்க. பாலசுப்ரமணியா கைது பண்ணிடுறாங்க. ஒரு நாள் கூட வச்சிருக்க முடியல. இந்தியா முழுவதும் பெரும் கொந்தளிப்பு. ஒரு கார்ட்டூன் போட்டதுக்கு வந்து கைது பண்ணலாமான்னு வேறு விடுதலை செய்ய வேண்டியதாயிடுச்சு. அதற்கு பிறகு நான் செய்தது அவதூறு இல்லைன்னு வந்து அவர் வழக்கு தொடுக்கிறார் பாலசுப்ரமணியா. நீண்ட நெடுங்காலம் வழக்கு நடந்து தமிழ்நாடு அரசு அவருக்கு ₹1 நட்டஈடு கொடுத்துச்சு. அந்த காசோலை இன்னும் வந்து பத்திரமா வச்சுருக்காங்க பாலசுப்ரமணியா அலுவலகத்தில். அடுத்து வந்து கேபி சுனில், ஜெயா டிவியினுடைய செய்தி தலைமையாக இருந்தவர். அவர் அதுக்கு முன்னாடி வந்து இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லி, அவுட்லுக் போன்ற இதழ்கள்லாம் பணியாற்றினவர். அவர் அதே மாதிரி சட்டமன்றத்தை பற்றி ஒரு வந்து பிழையா எழுதிட்டாருன்னு சேடப்பட்டி முத்தையா, அப்போ சபாநாயகர் அதிமுக, அவங்க வந்து அவர் அரசு வாரண்ட் கொடுக்குறாரு. ஆனால் இவர் கைது பண்ண முடியல. இவர் வந்து ஒரே ஃப்ளைட்டில் சேடப்பட்டி முத்தையாவும் கேபி சுனில் சாரும் பக்கத்தில் வந்துட்டு போகிறாங்க. அவர் இறங்கினதுக்கப்புறம் நான் தான் கேபி சுனில் கை கொடுத்துட்டு போயிட்டார். ஸோ அவர் கைது பண்ண முடியல. அப்போது வந்து அதே போல் தான் பெரும் எதிர்ப்பு. இதெல்லாம் வந்து செய்திகளை வந்து வெளியிட்டதற்கான அவதூறு. இது வந்து அவதூறு, அதுதான் அவதூறு வழக்கு. நக்கீரன் கோபால் அவர்கள் மீது வந்து பார்த்திங்கன்னா, குறிப்பாக ஜெயலலிதா அவர்களில், அப்போ நான் ஃபீல்டில் இருக்கேன், கோபால் அவர்களை ஜீப்பில் வச்சுட்டு ஊரெல்லாம் சுற்றுவாங்க. நாங்கள் பின்னாடி வந்து கேமரா தூக்கிட்டு சுற்றிட்டே கிடப்போம். அந்த மாதிரிலாம் இருந்து பெரிய அடிதடி கலாட்டா ட்ராமாலாம் நடந்துச்சுன்னு வச்சுங்களேன். அவர் மீது ஏராளமான வழக்குகள் அடக்குமுறையெல்லாம் போடப்பட்டது. அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அவதூறு. சரிங்களா? செய்திகளை அதை வந்து எங்களுக்கு எதிராக செய்தி வெளியிட்டவர்கள் மீது அவதூறு. ஆனால் சவுக்கு சங்கர் பேசியது வந்து இது அவதூறுனே சொல்ல முடியாது. ஏன்னா அந்த அவதூறு வழக்காக இருந்ததுன்னா, வெறுமனே அவதூறு வழக்காக இருந்தால் அது அவதூறுக்கு ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, நீதிமன்றத்தில் போய் இது அவதூறு இல்லைன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடலாம். ஆனால் அதை தாண்டி வந்து 7 வழக்குகள் இன்றைக்கி காலையிலோட கணக்கு பார்க்கும்போது மீட்டர் ஓடுற மாதிரி ஓடிட்டு இருக்குது. 7வது வழக்கு கோயம்புத்தூரில் ஒரு வழக்கறிஞர் கொடுத்துருக்காருன்னு பார்க்குறோம். இதெல்லாம் குண்டர் சட்டம், கஞ்சா அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவதூறுக்கான, செய்தி வெளியிட்டதற்கான அவதூறுக்கான குற்றச்சாட்டுகளோ அல்லது வந்து வழக்குகளோ அல்ல. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய பகைமை வந்து சவுக்கு சங்கருக்கும் இந்த அரசாங்கத்திலோ அல்ல அதிகாரிகள் மையத்திலோ இந்த 2 தரப்புக்கு இருக்குது. ஸோ அரசு தரப்பு அடுத்தது சங்கர் தரப்பு ஒன்றும்போது 2 பேர்த்துக்கு இடையில் இருக்குதுன்னு பார்க்க முடியுது. அதே போல் அதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் அதில் வந்து இணைக்கப்பட்டிருக்காரு. இதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு செய்தது தவறு, பிழை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்ன காரணம்னா, அவர் தான் அந்த சேனல் நடத்துகிறார். அப்போ வந்து ஒரு நீங்கள் என்னதான் டிஸ்க்ளைமர் போட்டாலும் கூட, பொறுப்பு துறப்பு போட்டாலும் கூட நீங்கள் கண்டதையும் போட முடியாது. இறுதியாக நம்ம பொறுப்புக்கு வந்து யார் சேனல் ஓனரோ அவங்க தான் பொறுப்பு இருக்கணும். அப்போ அதை தவிர்த்திருக்கலாம். அவர் தவிர்க்காமல் அதை வெளியிட்டது அது வந்து பிழை. ஸோ இது அவதூறு அடிப்படையில் 2 பேரும் செஞ்சது பிழை. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு என்ன வந்து முறையான வழக்குகளோ, அதற்கு என்ன நீதிமன்றம் என்ன தண்டனை கொடுக்குது 2 பேரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். அது நீங்களாக இருந்தாலும் நானாக இருந்தாலும் சரி. ஆனால் இது அவதூறை கடந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ இந்த பிரச்சனை, இவர்களுடைய கைதும் இவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடியது வெறுமனே ஊடகத்தில் இவர்கள் அவதூறு பரப்பினார்கள் என்பதற்கு அல்ல. எனவே ஊடகங்கிற சப்ஜெக்டையும் முதல்ல தூக்கணுன்ற நான். சங்கர் வந்து ஜேர்னலிஸ்ட் இல்லைன்னு நம்ம தளத்திலேயே சொல்லிட்டு இருக்கோம் தொடக்கத்திலிருந்தே. ஏன்னா ஜேர்னலிஸ்ட்டுக்கான எந்த எத்திக்குமே அவர் ஃபாலோ பண்ணுறது கிடையாது. எனவே ஜேர்னலிஸ்ட்னு போடாதேன்னு தான் எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சஸ்பெண்டட் கிளர்க்குன்னு அவர் வந்து ட்விட்டரில் போட்டார். அவர் தன்னை பற்றி பேசும்போது ஃபெலிக்ஸ் ஜெரால்டு NDTV விஜய் செய்திகளில் ஒரு நல்ல ஜேர்னலிஸ்ட், பிரணாய் ராய், ஜெனிஃபர் அருள் போன்ற ஒரு நல்ல ஒரு எத்திக்கலான ஜேர்னலிஸ்ட்டு இருந்தவர் அவர் 4 ஆண்டுகள். அப்போ நானும் களத்தில் இருக்கேன், அவர் களத்தில் இருக்கார். அப்படிப்பட்டவர் ஏன் வந்து இப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ ஒளிபரப்பினார்? எனக்கே ஷாக்கு. இந்த இன்டர்வியூ வந்து NDTVயில் வந்து கொடுத்து இதை வந்து NDTVயில் போட சொன்னால் போடுவாங்களா? பிரணாய் ராயும் அப்போ இருந்து இப்போ பிரணாய் ராய் இல்லைன்னு வச்சுக்கலாம். அப்போ பிரணாய் ராய் இருந்தால் ஜெனிஃபர் அருள் இருக்கார். அந்த காலகட்டத்தில் இது கொடுத்துருந்தாங்கன்னா காரி துப்பியிருப்பாங்க. என்னடா இன்டர்வியூ இப்போயோ எப்படியோ எடுப்பேன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து எந்த எத்திக்குமே பொருத்தமற்ற ஒரு இன்டர்வியூ. அதை எப்படி ஃபெலிக்ஸ் ஜெரால்டு பண்ணாங்கன்னா, இப்போ 2 பேருமே இந்த ஊடகம் அப்படிங்கிறதுலேருந்து விலகிட்டாங்க. ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஜேர்னலிஸ்ட் இருந்து விலகிட்டார் அந்த செயலில். சங்கர் தொடக்கத்துலேருந்தே ஜேர்னலிஸ்ட் கிடையாது. நான் வந்து எல்லா நான் ஒருத்தன் தான் முதல்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன். என்னை பற்றி கூட வந்து ட்விட்டர்லாம் போட்டார் அவர். நீ என்னத்தையே பண்ணிட்டு போப்பா, நீ என்னத்தையே சொல்லிக்கோ, நீ விசில் ப்ளோவர்னு சொல்லு, ஏதோ ஒரு பேரை சொல்லிக்கோ, ஜேர்னலிஸ்ட்டுன்னு சொல்லாத அப்படின்னா. ஏன்னா நீ ஜேர்னலிஸ்ட்னு சொன்னால் உண்மையான ஜேர்னலிசம் எல்லாம் கேவலமாயிரும், அசிங்கமாயிரும், அடுத்தடுத்த தலைமுறைகள் தவறாக புரிஞ்சுக்கும். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து இதை மறுத்துக்கிட்டே வரோம். ஸோ அதனால இது வந்து அப்போ இதுக்கு பிரச்சனை வந்து இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, இன்று சவுக்கு சங்கருடைய மனைவி அவங்க நிலவு மொழி அவங்களுடைய ட்வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கரை கரப்டட் அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது இடையில வந்து பிக் மணி, எப்பவுமே வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கும், பிஹைண்ட் எனி கிரேட் ஃபார்ச்சூன் தெர் இஸ் அ கிரைம் அப்படின்னு. என்னென்னா, மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் பின்னணியில் ஒரு குற்றம் இருக்கும் அப்படிங்கிறது தான் அது. அப்போ திடீர்னு இவ்வளோ பெரிய பணம் அவருக்கு வந்தது அப்படின்னா, இவர் ஒன்றும் யூடியூப்லேயோ வந்து இதில் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண மாதிரி தெரியல. அவர் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ண, எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ண பணம் வந்துச்சுன்னு சொல்ல முடியல. ஸோ இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில் வந்து அந்த அவருடைய மனைவி சொல்லக்கூடிய அளவிலேயே ஒரு கரப்ஷன். ஸோ ஒரு கரப்டட் ஃபஸ்ட்டு ஆயிடுச்சு, சரிங்களா? 2வது, இது ஒருத்தர் பர்சனல் அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சப்ஜெக்ட் எதுக்கு வருது? நீங்கள் ADGP வந்து அவருடைய சட்ட ரீதியாக அவர் பணி ரீதியாக தவறு செஞ்சு அதை விமர்சனம் பண்ணுங்கள். இந்த பணி தவறு, இதை பண்ணிட்டீங்க, அது தவறு, இந்த குற்றத்தை சரியாக கையாளல, ஒருதலை பட்சம் நடந்துட்டீங்க, அதெல்லாம் சொல்கிறதுக்கு முழு உரிமை ஒரு சிட்டிசனுக்கு உண்டு. ஏன்னா நம்முடைய வரி பணத்தில் தான் அவர் சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். அது சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குது. ஆனால் அவருடைய பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அட்டாக் பண்ண வேண்டிய தேவை என்ன இருக்குது? அவர் வந்து எப்படி இருந்தால் தான் உனக்கு என்ன?
அப்போ நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமா, அடுத்த கேள்வி திருப்பி வரும்ல. அப்போ அந்த கேள்வி வரும்போது நம்ம ஒழுக்கமாக இருக்கிறோமாங்கன்னா நீ ஒழுக்கமாக இருக்கிற கேள்வியில் அப்போ வந்து அந்த மாதிரி போயிடும் அது. ஸோ டைவர்ட் ஆகி போயிடும். அப்போ இவருக்கு வந்து அவருடைய குறைகளை சுட்டி காட்டுவது நோக்கம் அல்ல, மாறாக வந்து என்னத்தை வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை இவர் ஒளிபரப்பிட்டார். அப்படிங்கும்போது இதெல்லாம் தாண்டி வந்து நான் இருக்கக்கூடியது சொன்னது போல் ஒரு பிளாக்மெயில் மீடியமாக இருக்கிறது, மிரட்டுவது, மிரட்டி பணம் பறிப்பது, அதை சொத்து குவிப்பது, இது மாதிரி நிறையா விஷயங்கள் பின்னணியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸாக அவர்கள் தரப்புலேயே சொல்கிறாங்க. நம்ம எதுவும் கற்பனையாக சொல்லலை. ஸோ அவர்கள் தரப்பில் அவர் மனைவியே சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படிப்பட்டது இருக்கும் பொழுது அவர் ஏதோ வந்து அவர் கூடவே வாழ்ந்த ஒருத்தர் வந்து அவர் பிழையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இந்த நேரத்துக்கு பொய் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ மொத்தத்தில் இதெல்லாம் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரையும் பகைத்து கொண்டிருக்காரு. அவர் ஒருத்தர் பகைச்சிக்கல. அவர் யாரெல்லாம் நண்பர்களாக இருந்தால் அவரே பகைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நண்பர்களாக விலகி இருக்காங்க. இதில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு தான் கூட சேர்ந்து உள்ளே போயிருக்காரு. இதுதான் அவருடைய ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இதில் வந்து முழுக்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகர்கள் அல்ல, இவர் செய்தது ஊடக பணி அல்ல, ஊடக செயல்பாடு அல்ல. ஊடகம் என்பதை முதன்மையாக வைத்துக்கொண்டு இவர் வேறு ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ், இது போன்ற பிளாக்மெயில் பண்ணுறது, பணம் பறிப்பது, மிரட்டி பணம் பறிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கார். அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நம்ம இந்த இந்த நிமிடத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடிய பார்வையாக இருக்குது. இவர்களை நம்ம இன்னும் எத்தனை நாளைக்கு ஊடகம்னு சொல்லிட்டு இருப்பீங்க? இல்லை, இப்போ எத்தனை நாளைக்கு வந்து ஜேர்னலிஸ்ட்டை வந்து இப்போ இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க? சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது நமக்கு? ஏதாவது ஒரு ஜேர்னலிஸ்டினோட ஒரு சின்ன ஒரு இதாவது இருக்கா, பங்களிப்பு இருக்காதுல்ல? அந்த கேள்வி தான் நான் கேட்குறேன். நான் இல்லை, இப்போ இந்த ஊடகம், இவர் வந்து ஊடகவியலாளர் இல்லை பத்திரிகையாளர் அல்ல அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட, இன்னொரு பக்கம் இவர் வந்து தொடர்ந்து அரசாங்கத்துக்கு எதிராக பேசிகிட்டு இருக்காரு, பல்வேறு விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, பல்வேறு அமைச்சர்கள் குறித்தும் புகார் அளிக்கிறார், நேரடியாக போய் லஞ்ச ஒழிப்புத்துறையெல்லாம் புகார் அளிச்சிருக்கிறாரு. இது மாதிரியான சம்பவங்கள் அப்படிங்கிறது திமுகவை தொடர்ந்து எதிர்த்துட்டு இருக்காரு. தொடர்ந்து திமுக அமைச்சர்களை வந்து குற்றச்சாட்டி விமர்சனம் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் முதல்வர் ஸ்டாலின், அதே மாதிரி அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உட்பட பல்வேறு நபர்கள் கடுமையான முறையில் விமர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ இதற்கெல்லாம் சேர்த்து தான் வந்து சவுக்கு சங்கர் பழிவாங்கப்படுகிறான்ற பார்வைக்கு. அதைத்தான் சொல்கிறாங்க, பழிவாங்கிறது இல்லைங்க, ரெண்டு பேர்த்துக்கான சண்டைன்ற. நான் இது பழிவாங்கிற சொல்ல நம்ம சொல்லவே கூடாது. இது என்னென்னா அவங்க ரெண்டு பேர்த்துக்கு இது பேய்க்கு சண்டைம் இல்லை சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இது ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க. சரிங்களா? இவங்க அவங்கள வந்து போய் குற்றம் சாட்டுறது. நான் திரும்பவும் சொல்ல, இவர் ட்விட்டருக்கு பேஜில் தான் இவர் அதிகமாக வந்து சொல்கிறது. அப்புறம் கூட வந்து யூடியூப்பை பயன்படுத்திட்டு இருக்கார். அவ்வளோதானே தவிர இவருடைய கட்டுரைகள் எல்லாம் தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி ஹிந்து, டெக்கன் கிரானிக்கல், இது போன்ற பிபிசி, இது போன்றதெல்லாம் வந்ததே கிடையாது. அந்த அளவுக்கு தரமே கிடையாது. முதல்ல அவருடைய ஆர்டிகிள்ஸ் எல்லாம் இவர் சொன்ன பிரேக் பண்ண எல்லா செய்திகளும் தெரியல. சிலதெல்லாம் பிரேக் பண்ணியிருக்கலான்னு ஒருதலை பட்சமாக தான் இருக்குது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஒரு சாராரைக்கு ஆதரவாக இருந்து கொண்டு இன்னொரு சாராரை மிரட்டுவது வந்து நீங்கள் வந்து அது ஜேர்னலிஸ்ட்டில் வராது. ஒருத்தர் ஊழல் பண்ணிட்டான், குற்றச்சாட்டு பண்ணிட்டா அது ஊழல் கொண்டு வாங்க, குற்றச்சாட்டு வெளியில் கொண்டு வாங்க, அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் அது ஜேர்னலிசம் எத்திக்கோடு வரணும். அவர் எந்த எத்திக்குமே அவர் ஃபாலோ பண்ணல. ஸோ இவர் வந்து ஊடகங்கிற பார்வையில் இல்லை, இவர் தனி மனிதராக இருந்து கொண்டு அவர் சொன்னதை போல ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்காகவே இருந்து கொண்டு இதை செய்கிறார் அவர். அவ்வளோதான். ஸோ இது அவர் முழுக்க அவருக்கும் அரசுக்குமான பிரச்சனையாக தான் பார்க்கணும். இது ஊடகத்துக்காரங்க போயிட்டு வந்து ஊடகத்தினுடைய பார்வையில் போகுதுன்னு பார்க்க முடியாது. இது இன்றைக்கி வந்து இப்போது இதே 2G ஊழலை வந்து நான் தான் டெல்லி வரைக்கும்லாம் கொண்டு போய் இவர் பேசினார். அதற்கு பிறகு அடுத்த தேர்தலில் என்ன சொன்னார்? அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றார் அவர். அப்படின்னா ஜீவசகாப்தன் நெறியாளர் கேட்குறாரு, ஐயா அப்படின்னா நீங்கள் திமுக வரக்கூடாதுன்னு தானே சொல்கிறீங்க, திமுக வரணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா? இல்லை அதிமுக வரக்கூடாதுன்னு சொல்கிறேன்றார். இருக்கிறது 2 கட்சி. ஸோ இப்படி கொஞ்சம் வேர்டு டெக்னிக்கலாக விளையாண்டு அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இதே துப்பாக்கி சூடு சம்பவம் அது தூத்துக்குடி என்ன சொன்னார் அவர்? நேரடியாக யாரும் இவங்களாம் பார்த்து சுடலைங்க, சுட்ட குண்டு ட்ரம்மில் பட்டு அந்த ட்ரம்மில் தெரிச்சு 9 பேர் மேலே பட்டுதுன்னார், மனசாட்சியே இல்லாமல். அந்தளவுக்கு புல்லட் அது என்ன, அது பிளாஸ்டிக், அது ரப்பர், அது அடித்து போய் 9 பேர்த்த கொல்றதுக்கு. அப்புறம் இந்த பொண்ணு பள்ளி மாணவி, அதில் என்ன சொன்னார் அவர்? இவராக தீர்ப்பு சொல்லிட்டார். இவராக தீர்ப்பு சொல்கிறதுக்கு 2 நீதிபதியா? ஜுடிஷியல் பவர் இருக்கா என்ன இருக்குது? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது வந்து இது ஒரு ஊடக பணி அல்ல அவர் செஞ்சது. தனிப்பட்ட முறையில் எல்லாத்தையும் இதை எடுத்துக்கிட்டு வந்து நம்ம என்னத்தை வேணாலும் செய்வேன், அதுக்கு நான் ஊடகத்தை வந்து ஒரு கேடயமாக வச்சுப்பேன் அப்படின்னு தான் செஞ்சுருக்காரு. அதுக்கான சண்டை தான் இது நடந்துகிட்ருக்கு ஆளுங்கட்சிக்கும். இதுக்கு நாளைக்கு இதே நீங்கள் எழுதி வச்சுங்க, வெளியே வந்துட்டு திமுக எதிர்கட்சியாக போய் ஆளும் கட்சி அதிமுக வந்தால் திமுக இவருக்கு வந்து ஊக்கம் கொடுத்து அவருக்கு பேச சொன்னால் எடப்பாடி இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பார். அவர் இவருடைய கடந்த காலங்கள் பூரா அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்துட்டு யாரை வேணாலும் பேசுவார் அவர். ஒரு நாளைக்கு நீங்கள் சவுக்கு சங்கர்கிட்டே நீங்கள் வந்து சவுக்கு சங்கர் உன்னை பற்றியே நீ ஒரு வீடியோ போடுப்பான்னா கண்டபடி திட்டிட்டு இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க, சவுக்கு சங்கர்லாம் அயோக்கிய பையங்க, பொறுக்கி பையங்கன்னு அவரே பேசுவார் அவர். ஸோ அந்தளவுக்கு தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது.
இப்போ மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது இன்றைக்கி 4 கட்ட தேர்தல் முடிவடைஞ்சிருக்குது. இந்த 4 கட்ட தேர்தல்லையும் வந்து பிரச்சாரம் அப்படிங்கிறது பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரமும் காங்கிரஸுடைய பிரச்சாரமும் அப்படிங்கிறத பிரதமர் மோடியுடைய பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து ரிசர்வேஷன் விவகாரமாக இருக்கட்டும், அதே மாதிரி இஸ்லாமியர்களை குறித்து பேசினதாக இருக்கட்டும், இது மாதிரியான சர்ச்சைக்குரிய வகையிலேயே 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்திலேருந்து அவர் தொடங்கியிருந்தார். அது வந்து பல்வேறு சர்ச்சையும் கிளப்புனுச்சு. அதற்கு காங்கிரஸும் வந்து பதிலடி ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இந்த 4 கட்ட தேர்தல் முடிவில் பாஜகவுக்கு இது மிகப்பெரிய அளவில் சாதகமாக இல்லை அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைக்கி பல்வேறு முன்னணி செய்தி நிறுவனங்கள்லாம் எழுதுகிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு பத்திரிகையாளராக உங்களுடைய அசம்ஷன் என்ன? ஆமாம், நீங்கள் என்னென்னா 10 ஆண்டுகளுக்கு முன்பாக காங்கிரஸ் கட்சி தலைமையில் ஆட்சி இருந்துச்சு, தொடர் ஆட்சியாக இருந்துச்சு. அப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள், செயல்படாத அமைச்சராக இருந்தார் மன்மோகன் சிங்கை ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு சோனியா காந்தி பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இருந்த நிலைமை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்று அணி தேவை, ஒரு ஊக்கமான அணி தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ பிஜேபி வந்து ஒரு ஃபுல் ஃபோர்ஸாக உள்ளே இறங்குறாங்க. அதன் பிறகு அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அந்த காலகட்டங்களெல்லாம் காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சிக்கிறாங்க. கம்யூனல், குறிப்பாக வந்து இந்துத்துவவாதத்தை முன்வைத்து சிறுபான்மை மத மக்களுக்கு வந்து எதிரான இதெல்லாம் கொண்டு வந்து ஒரு ஹீட்டை, ஒரு டெம்பரேச்சர் உண்டாக்குறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கறி வைத்திருந்தாலே வந்து அடிக்கிறது, உதைக்கிறது, கொலை செய்வது வரைக்கும் போகிறது, அந்த மாதிரிலாம் இருந்து பெரிய ஃபோர்ஸாக உள்ளே வந்தாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மறுமலர்ச்சி பண்ணிடுவாங்க. 15 லட்ச ரூபா ஒவ்வொரு வீட்டுக்கு வரும், ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் வந்து வரும் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கற்பனையாக இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே பொய் என்று ஆயிடுச்சு பின்னாடி. 2வது, இந்த 10 ஆண்டு நிறைவு காலத்தில் வந்து இவர்கள் பொருளாதார ரீதியாக இவர்கள் செய்த சாதனைகள் அப்படின்னா வந்து எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ அடித்தட்டு மக்கள், நடுத்தர மக்கள் வந்து அப்படியே தான் இருந்துகிட்ருக்காங்க. அதானின்னு ஒருத்தர் வந்து எளிய மனிதராக இருந்து இன்றைக்கி உலக பெரும் கோடீஸ்வரராக இருக்காருங்கிற சாதனை தவிர நீங்கள் வேறு எதுவுமே சொல்ல முடியாது. அவங்க சொல்லக்கூடிய எளிய மக்களுக்கு, நடுத்தர மக்களுக்கானது என்ன? பணக்காரனாவே தான் ஆகிட்டு இருக்கான். ஏழை அப்படியே தான் இருக்கிறார், நடுத்தர மக்கள் அப்படியே தான் இருக்கிறார். இன்றும் உதவி வரக்கூடிய, அரசு உதவி பெறக்கூடிய, அன்றாட வாழ்வுக்கு இருக்கக்கூடிய. 2வது, இந்த அதிகபட்சமாக கடனாளி ஆகியிருக்காங்க எல்லாருமே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒருக்க வந்து வீட்டில் அப்பா தான் ஹவுசிங் லோன் வாங்கியிருப்பார். இன்றைக்கி அப்படி இல்லை. ஒரு வீட்டில் 5 பேர் வேணால் 5 பேரும் இன்றைக்கி கடன் வாங்கியிருப்பான். நல்லா கவனிச்சு பாருங்கள். வீட்டில் ஏதாவது ஒரு லோனாகவே அது எல்லா லோன்லேயும் மாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு தனி மனிதர்களும் கடன்களால் மாட்டப்பட்டிருக்காங்க. அப்போ என்ன பொருள் அப்படின்னா சரியான வருவாயில்னு அர்த்தம், வேலைக்கேற்ற பணி இல்லைன்னு அர்த்தம், தொழில் இல்லைன்னு அர்த்தம். ஒரு காலத்தில் வந்து சாலைகளில் 20 லாரி 30 லாரி போகிற இடங்களில் இன்று 5 லாரிகள் தான் போகுது. அப்போ என்ன, இதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பொருளாதார நசிவு. கோயம்புத்தூரை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உலகத்துக்கு ஏற்றுமதி செய்யக்கூடியது திருப்பூரும் கோயம்புத்தூரும். திருப்பூருடைய நிலைமை இன்றைக்கி பீகார், ஒரிசாவிலேருந்து வடமாநில இருந்த தொழிலாளர்கள் மீண்டும் தங்கள் இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய அளவில் இது சுப்பிரமணியன் சாமி தெளிவாகவே சொல்கிறார். நம்ம சொன்னால் கூட வந்து நீங்கள் வேறு யாராவது சொன்னீங்க ஏதோ வன்மத்தின் மீது சொல்லுங்க. சுப்பிரமணியன் சாமி ஒரு பொருளாதார நிபுணர். அவர் தெளிவாக சொல்றார், பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அடி வாங்கியிருக்குது. மோடி அடுத்து பிரதமராக பாஜகவினுடைய மூத்த தலைவர் அவர். மோடி பிரதமராக அடுத்து வரக்கூடாதுன்றார் அவர். இவர் வந்து ஏற்கனவே சைனாவுக்கும் எல்லாம் விட்டுட்டார், அவர் உள்ள வர வரைக்கும் விட்டார். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பிரச்சனைங்கிறத அவர் சொன்னதை தான் நம்ம கவனிக்கணும். ஆக தொடர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கள் மாட்டுக்கறி, அப்புறம் வந்து ஜெய் ஸ்ரீராம், இப்படி இது போன்றதை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் எல்லா இடங்களும் கோயிலுக்கு போகிறது, தியானம் பண்ணுறது, கிருஷ்ணர் இடத்துக்குள்ளே போய் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் இதைத்தான் இவங்க முன்னிலைப்படுத்தினாங்களே தவிர வேறு எதுவும் முன்னிலைப்படுத்தலை. இதெல்லாம் ஒரு தொடர் சலிப்பை மக்களுக்கு ஏற்படுத்திடுச்சு. பொதுவாகவே 10 ஆண்டுகள் வந்து தொடர்ந்து இருந்தாங்கல்ல, ஆன்டி இன்கம்பன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஒரு எதிர்ப்பலை மனசு மனிதனுக்கு இயல்பாகவே வந்துடும். ஸோ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் இவர்கள் முன்வைத்த குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துடன் ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இஸ்லாமியர்களை பற்றி ஒரு இது பேசினார், மோடி பேசினார். அது சர்ச்சையாச்சு. ஆனால் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அதனால் ஒரு பெரிய எழுச்சி, அது வந்து இந்துத்துவ அலை பெரிய அலையில் பொங்கி வந்துச்சா, இல்லை மோடி அலை பொங்கி வந்துச்சான்னா வரல. எந்த ரியாக்ஷனுமே இல்லை, மாறா அவன் நெகட்டிவாக போச்சு. வேறு வழி இல்லாமல் இன்றைக்கும் நேற்று என்ன சொல்லியிருக்காரு, நியூஸ் 18 கொடுத்த பேட்டியில் நினைக்கிறேன் நான், அதில் வந்து இஸ்லாமியனை பிரிக்க நினைக்கிறாங்க, பகைமை உண்டாக நினைக்கிறாங்கன்னு அப்படியே வந்து டேர்ன் அவுட் பண்ணுறாரு. அந்த முதற்கட்ட பிரச்சாரத்தில் பேசும்பொழுது அதிகமாக பிள்ளை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களுக்கு காங்கிரஸ் வந்து எங்களுடைய சொத்துக்களை எல்லாம் அள்ளி கொடுத்துருன்னு பேசியிருந்தாரு. ஆனால் அந்த அதிகமாக பிள்ளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் நான் இஸ்லாமியர்கள் நோக்கி சொல்லலை, நான் ஏழைகளை வந்து எந்த ஏழைகள் இருக்காங்களோ அவங்கள மனசில் வச்சுட்டு தான் சொன்னேன். எந்த ஏழை எளிய மக்கள் இன்றைக்கி நிறைய குழந்தை பெற்று சூழ்நிலை இருக்காங்க. ஸோ அது எதையோ சொல்லிட்டாரு. இன்றைக்கி வந்து அதனால் என்னென்னா அவங்களுடைய பரப்புரை மேனேஜர்னு சொல்லுவாங்க, கேம்பெயின் மேனேஜர்ஸ். அவங்க வந்து அடிக்கடி வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ராட்டஜி மாற்றிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி என்ன செய்யணும்னு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக டேட்டா எடுத்து கேம்பெயின் மேனேஜர்ஸ் வந்து முதலே சொல்லிட்டாங்க, இந்த முறை வந்து பெரிய எழுச்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் இவங்க வந்து ட்ரம்ப் கார்டை மாற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்க பேசுகிற எந்த கார்டுமே எடுபடல.
மோடி பேசக்கூடிய முதல்ல வந்து இஸ்லாமியருக்கு எதிராக கொண்டு வந்து பார்த்தாரு, இந்துத்துவ அலை எந்திரிக்கணும், ஒன்றும் வேலைக்காகலை. அப்போ அது என்ன சொல்ல, பால்னா பொங்கும், பச்சை தண்ணி எப்படி பொங்குங்கிற சூழ்நிலை தான் உண்மையிலேயே எனக்கு இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது ரெண்டாவது வந்து சலிச்சு போயிட்டாங்க. எத்தனை நாளைக்கு நீ வந்து சிறுபான்மை மக்களையே முன்னிலைப்படுத்திட்டு நீ வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்க முடியும்? ஸோ அது ஒரு சலிப்பு நிலை ஏற்பட்டுருச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மோடி அலை ஏதாவது இருக்கா அப்படின்னா அதுவும் கிடையாது. இந்த தேர்தலில், இந்த 4 கட்ட தேர்தல்களே வந்து பார்த்திங்கன்னா மோடியினுடைய அலை இப்போ தெரியும் நமக்கு. வந்து ஊடகங்கள்லேயும் பொதுமக்கள்கிட்ட வந்து மோடின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த தமிழ்நாட்டிலே வந்து அண்ணாமலைன்னு பெருசாக வந்து தேர்தல் வரைக்கும் ஓடிச்சு. ஊடகங்கள், யூடியூப் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாமலை கோயம்புத்தூரில் வெற்றி பெற்றே விடுவார், அவர் தான் அடுத்த பிரதமர் ரேஞ்சுக்கு எல்லாம் பண்ணாங்க. இப்போ அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செட்டில் ஆயிடுச்சு. இப்போ தமிழ்நாட்டில் அண்ணாமலை வெற்றி பற்றி யாரும் பெருசாலாம் ஒன்று பேசுகிற மாதிரி தெரியல. ஸோ அந்த தேர்தலுக்கு பிறகு சுத்தமாக சைலண்ட் ஆகிட்டாங்க. நான் வந்து ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்தால் தான் தெரியும். அதுவும் ஒரு பெரிய அலையாக இருக்குமானா இதுதான் நம்ம முதல் கட்ட தேர்தல் நமக்கு நடந்தது வாக்குப்பதிவு. அடுத்தடுத்து நடந்த 4 கட்ட தேர்தலில் வட மாநிலங்கள்லையாவது அப்படி பெரிய எழுச்சி வரும்னா ஒரு எழுச்சியும் காணாம். ஸோ இவரோட எப்போ ஸ்ட்ராட்டஜி மாற்றுறாரோ, எப்போ வந்து தன்னுடைய பரப்புரை உத்தியை வந்து பிரதமர் மோடி மாற்றுறாரோ அப்போ அது சரிப்பட்டு வரலன்னு அர்த்தம். ஸோ முன்னாடி அவர் பேசுகிறது சரிப்பட்டு வராதனால இப்போ வந்து நாங்கள் அதனால தான் அந்த பேச்சுக்கெல்லாம் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துட்டு இப்போ எல்லாமே வந்து இல்லை நாங்கள் நல்லவங்க. இதைத்தான் காங்கிரஸும் பண்ணுச்சு. காங்கிரஸ் வந்து மதவாத அரசியல் தான் கையில் எடுத்துச்சு. ஆனால் ரொம்ப சாஃப்டாக மென்மையாக எல்லா மதங்களையும் ஒன்று சேர்த்து பண்ணுச்சு. இவர் வந்து இவர் வந்து ஹிந்துத்துவத்தை ஒரு போலரைஸ் பண்ணிட்டு மற்ற மதங்களில் எதிரணியில் நிறுத்தக்கூடிய அரசியலை பண்ணாங்க. அது எடுபடல இன்னைக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க, மீண்டும் காங்கிரஸோடைய உத்திக்கு வர்றாங்க. நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து நானும் முஸ்லீமெல்லாம் சண்டையெல்லாம் கிடையாது அப்படின்னு இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முஸ்லீம் நாடுகளுக்கு போன வீடியோவில் எடுத்து போடுவாங்க பாருங்கள், நாங்கள் ரொம்ப நட்பாக இருக்கிறோன்னு போடுவாங்க. அதனால் இதனால் அவங்களுக்கு சிறுபான்மை வாக்கள் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதே போல் அப்போ பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த சிறுபான்மைக்கு எதிரானவர்கள், இவர்கள் வந்து இந்த மதவாத அரசியலை முன்வைக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு தெரிஞ்சு போய் அவங்க வந்து வாக்களிக்க முன்வரல. 4 கட்ட தேர்தலையும் மக்கள் ஆர்வத்தோடு வாக்களிக்க வரலங்க. முதல் பாயிண்ட்டு, கேம்பெயின் மேனேஜர்ஸ் வந்து மோடிக்கு சொன்னது, இது வந்து ஆங்கில நாளிதழில் ஒரு கட்டுரையே வந்திருக்கு. மோடிக்கு சொன்னது, கேம்பெயின் மேனேஜர் சொன்னது, எந்த மக்கள் ஆர்வமாக எங்கேயுமே வாக்களிக்கல. முதல் 3 கட்டமாக 2 கட்ட தேர்தலே வந்து 66 விழுக்காடு தான் ஆயிருக்கு. கடந்த முறையை விட குறைவாக இருந்தாலும் மக்கள்கிட்ட ஆர்வம் இல்லைன்றாங்க. ஸோ ஆர்வம் இல்லைனாலே நீங்கள் வந்து சம்திங் ராங்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ வந்து பேரெழுச்சியாவெல்லாம் பிஜேபிக்கு வந்து இந்த 4 கட்ட தேர்தலையும் வாக்குகள் பதியல. ரெண்டாவது கெஜ்ரிவாலினுடைய கைது, 3 முதலமைச்சருடைய கைது, அங்கே பஞ்சாபில் வந்து விவசாயிகள் வந்து அத்தனை எவ்வளவு இன்னல்கள் அனுபவிச்சாங்கன்னு தெரியும் நமக்கு. சாலைகளில் இறங்கி வந்து உட்காந்து அவ்வளோ ஒரு ஒட்டுமொத்த மாநிலமே, விவசாய மாநிலமே பாதிக்கப்பட்டது. நீங்கள் இப்போ கெஜ்ரிவால் வந்து டெல்லியில் வச்சு நீங்கள் இப்படி வந்து அவர் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்தில் தான் பஞ்சாப், பக்கத்தில் தான் உத்தரப்பிரதேசம். இது அங்கெல்லாம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி, உத்தரப்பிரதேசம் தான் பெரிய மாநிலம், அங்கேயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தித்தாளில் கூட வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து யோகி பற்றின ஒரு பெரிய ஒரு எழுச்சியான ஒரு செய்தியே காணாமல், ஊடகங்களில் காணாமல், பெரிய பேரெழுச்சி மிக்க ஒரு பரப்புரை காணாமல், நாடு முழுவதும் இங்கே இருக்கவங்கலாம் போய் அங்கே பரப்புரை பண்ணுவாங்களா? ஒருத்தருமே பண்ணலையே. எந்த ஒரு திருவிழாவே இல்லாமல் இருக்குது. பிஜேபியே இதை கொண்டாடவில்லை. தேர்தலை பிஜேபியினுடைய அடிமட்ட தேர்தல் தொண்டர்களே கொண்டாடாமல் இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அது மேலோட்டமாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து பேரெழுச்சியாக இருந்தால் நேரம் மிகப்பெரிய பேரெழுச்சியாக இருக்கும். ராமர் கோயில் கட்டிட்டாங்க, நமக்கு வந்து இவ்வளவு பண்ணிட்டாங்க, கிருஷ்ணருக்கு உள்ளே போய் மாஸ்கெல்லாம் போட்டு தண்ணிக்குள்ளெலாம் போய் பூஜை பண்ணிட்டு வந்தார். அதெல்லாம் மக்களுக்கு ஒன்றும் எடுபடலையே. எல்லாவற்றையும் தாண்டி மனிதனுக்கு வந்து பொருளாதார பிரச்சனை இருக்குங்க. அந்த பொருளாதார ஏற்றத்துக்கு என்ன செஞ்சாருங்கிற கேள்வி தான் வரும். அதுதான் இப்போ வந்திருக்கு. அதனால் நான் தொடக்கத்துலேருந்தே சொல்லிட்டு வரேன், இவங்க ரொம்ப எல்லாம் பெருசாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. 2 காரணம், 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இவங்க பொருளாதார ரீதியாக தான் பண்ணியிருக்காங்க. பொருளாதார ரீதி எதுவுமே பண்ணல, மாறாக மத ரீதியாக தான் முன் வச்சாங்க. அதனால் இதெல்லாம் எடுபடாது, மாற்றம் பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம அப்போ எல்லாமே யோசிச்சது காங்கிரஸ் வலிமை இல்லாமல் இருக்குது, அதனால இவங்களுக்கு வந்து வலிமையாக இருக்கான்னு நினச்சோம். ஆனால் இப்போ இந்த ட்ரெண்டு மாறுது. ராகுல் வந்து இப்போ தன்னுடைய ஆளுமைத்தன்மையை வந்து முன்னாடி கொண்டு வரது இல்லை. அமித்ஷாவும் மோடியும் இப்போ நேரடியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ராகுலுடைய பேரை உச்சரிக்காம, ராகுலுக்கு எங்களுக்கு தான் போட்டின்ற பப்புன்னு சொல்லிட்டு ராகுல் வந்து இன்னைக்கு மெச்சூர்டாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. இந்த 10 ஆண்டுகளில் அவர் அதுக்கடையில் பக்குவமாக இருக்காரு. அவர் நடைப்பயணங்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இப்போ அது ஒரு மாற்றத்தை நோக்கி போகலாம். ரெண்டாவது வந்து மல்லிகார்ஜுன கார்கே வந்து ஒரு பொறுப்பான மூத்த அரசியல் தலைவர் வந்து அவர் தலைவர் பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ அவங்க ஸ்ட்ராட்டஜி மாறுது இப்போது. ஸோ காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் காங்கிரஸ் அவங்க வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இப்போ காங்கிரஸுக்கு சர்வைவலுங்க. இன்னொன்னே பார்க்கணும், இந்த தேர்தலையும் காங்கிரஸ் விட்டுருச்சுன்னா காங்கிரஸ் இல்லை, அந்த மூத்த தலைவர்களெலாம் எல்லாம் அவங்கவுங்க வீட்டில் போய் உட்காந்துக்க வேண்டியதான். ஸோ அவங்களுக்கு இப்போ வந்து வாழ்வா சாவா, அவங்களும் இறங்கி வந்து வேலை செய்ய வேண்டிய சூழல் இருக்குது. பிஜேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோடி அலை எந்த அலையுமே அவங்களால வந்து ரைஸ் பண்ண முடியல, எந்த ஒரு அலையும் வந்து எழ வைக்க முடியல. ஸோ அதனால் அதுக்கு வந்து ஒரு என்னென்னமோ மாற்றியெல்லாம் பேசுகிறார் அவர். அதெல்லாம் புரிஞ்சிருச்சு. அந்த அடிப்படையில் வந்து பார்க்க போனால் ஒரு பேரெழுச்சியான தேர்தலை இதுவரையிலும் இல்லை.
நம்ம இருந்தாலும் ஜூன் 4ஆம் தேதி தான் தெரியும். நம்ம இந்த பார்வையில் இப்போ இருக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நம்ம பேசுகிறோம். நம்ம நிச்சயமா சார், பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தேவைக்கு நன்றி. நன்றி. வணக்கம்.